கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்று நம்ம தியானித்துக் கண்டு தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத வசனம் யோவான் 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். பாருங்க, இப்படியெல்லாம் நம்ம பண்ணா கூட ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன். உங்களிடத்தில் வருவேன். பாருங்க, ஆண்டவர் மறுபடியும் வந்து நம்மை கூட்டிட்டு போக சொல்றாரு. நான் உங்களை இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் உங்களை நான் எப்படி விட மாட்டேன், திக்கற்றவர்களாய் விட மாட்டேன்றாரு. திக்கற்றவர்கள்னு என்னது? அடாதைகளை விட மாட்டேன், கஷ்டப்பட விட மாட்டேன், அடுத்தவங்க கிட்ட போய் கையேந்தி நிற்க விட மாட்டேன், வெக்கப்பட்டு போக நான் விட மாட்டேன், யாருமே இல்லாத பிள்ளைகளை போல நான் உங்களை விட மாட்டேன்னார். இப்போ ரட்சிக்கப்படாதவர்களுடைய அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னா அவங்க அனாதைகள். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நம்முடைய அப்பா அம்மாலாம் இறந்துட்டான், நம்ம அனாதை ஆவதே இல்லை. அப்போ நீங்களும் நானும் இந்த உலகத்தில் என்ன ஆவதில்லை, அனாதை ஆவதே இல்லை. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம். அன்று அத்தை சொல்ற, நான் உங்களை திக்கச்சோகளாய் விடேன் என்ற. ஒருபோது நம்மை கத்த திக்கச்சோகளாய் விடவே மாட்டாராம். அதனால தான் சங்கீதக்காரன் 10:14 இப்படி சொல்றாரு, வாசிங்க. அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. இதை நம்ம தெரிந்திருக்கணும். ஏழையா இருக்கிறோமா, குறைவுள்ளவங்களா இருக்கணுமா, நாம் நம்ம யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்? தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். அவர் அப்ப என்ன பண்ணுவாராம், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. நமக்கெல்லாம் ஆண்டர் யாரு? ஆண்டவர் சகாயரா இருக்கிறார். அப்பா கைவிடலாம், அம்மா கைவிடலாம், குடும்பம் கைவிடலாம், சகோதரர்களை கைவிடலாம், உலக கைவிடலாம், கவர்மெண்ட்டே நம்மளை கைவிடலாம். ஆனாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆனால் அந்த ஒப்பு கொடுக்கிற அனுபவம், தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கிற அனுபவம் நமக்கு வேணும். ஆண்டவரே, பேதுரு சொல்ற பாருங்க, யாரிடத்தில் நாங்க போவோம்? நித்திய ஜீவனுக்கான வார்த்தை உம்மிடத்தில் அல்லவா உண்டு. யார்கிட்ட போக முடியும்? நாங்க பரலோகத்துல உண்மை தவிர எங்களுக்கு யார் உண்டு? பூமியில உண்மை தவிர எங்களுக்கு வேறு ஒன்று இல்லையே, நீங்க தான் சொல்லி நம்ம ஆண்டோட கையில நம்ம ஒப்பு கொடுத்தான் அவர் நமக்கு சகாயரா இருப்பார். அப்போ என்ன நடக்கும்னா, உங்களை ஒருபோது கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரா, திக்கச்சோகளாய் விடவே மாட்டான். கஷ்டப்பட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்க விட மாட்டான். உங்களை வெக்கப்பட்டு தலை குனிந்து நடக்க ஒருபோது விடவே மாட்டார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். ஏன் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டான்? வாசிங்க, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 13-18 வரைக்கும் வேகமா வாசிங்க. நான் இவரிடத்தில் நம்பிக்கையா இருப்பேன் என்றும். பாருங்க, ஆண்டவர் நம்ம மேல நம்பிக்கையா இருப்பாரா? ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, இயேசு உங்க மேல நம்பிக்கையா இருக்கிறாரு. நம்ம ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறோம், ஆண்டவர் நம் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாராம். என்ன நம்பிக்கை? இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி இருக்கிறார். நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகள். இப்ப நீங்கெல்லாம் யாரு? தேவன் கொடுத்த பிள்ளை. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை நம்பி நம்மையெல்லாம் பிள்ளைகளாய் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. நீங்க உங்க பிள்ளைகளை கைவிடுவீங்களா? ஆண்டவர் சொல்றார், பொல்லாதவர்களுக்கு நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்து இருக்கும் பொழுது பரம பிதாவாகிய தேவன் நன்மையானது தருவது அதிக. அப்ப நீங்க பிரசங்கத்துல முதல்ல நீங்க கவனிக்க வேண்டியது, ஏன் யாரை கர்த்தர் திக்கற்றவர்களாய் விட மாட்டாருன்னா, யாரெல்லாம் இயேசுவினுடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறாங்களோ அவங்கள ஒருபோது கைவிடவே மாட்டான். ஒருபோது கர்த்தர் கைவிடவே மாட்டான். ஏன்னு சொன்னா, நாம் நம்முடைய பிள்ளைகளை கைவிடுகிறதே இல்லை. உங்க பிள்ளைகளை கைவிட்டுருவீங்களா? அவன் குறும்பு பண்றான், என்னென்னமோ பண்றாங்க. உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறாங்க. அந்த அப்பாவோ அம்மாவோ அந்த குழந்தைய விட்டுருவாங்களா? என் குழந்தை இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒரு பெரிய அரசியல்வாதி யாரோ பிரபலமானவங்க பிள்ளைங்க ஜெயிலுக்கு போயிட்டா அந்த பேப்பர்ல என்ன போடுவான்? அவங்க பிரபலமான அந்த அப்பா பேரை போட்டு நியூஸ் போடுவான். இப்படிப்பட்ட ஒரு பிரதம மந்திரி அல்லது இப்படிப்பட்ட மந்திரியினுடைய மகன் அப்படின்னு போடுவான். அவங்க பேரு அட்டாச் தான் பண்ணுவான். அப்ப மந்திரி வந்துட்டு இல்ல என் பையன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? வாயில சொல்லலாம், ஆனா மகன் தான். போனவர் நான் சொன்னது போல ராமசாமி தான். நம்ம பையன் தான். அதை அழிக்கவே முடியாது.
அப்போ அவன் ஜெயிலுக்கு போனாலும், ஹாஸ்பிட்டல் போனாலும், அவன் பாவம் செஞ்சாலும், அவன் விழுந்தாலும், அவன் ஏந்திரிச்சாலோ, எல்லாவற்றிலிருந்தும் அவனை தப்பு வைக்கிறதோ, அவனை சரிப்படுத்துறதோ, அவனை உற்சாகப்படுத்துறதோ, அவனை எல்லாம் படுத்துறதோ யார் மேல் விழுந்த கடமை? தகப்பனோ தாய் மேல விழுந்த கடமை. நம்ம தான் அவனை தள்ளவே முடியாது, சாகிற வரைக்கும் தள்ள முடியாது. ஏன்னா அவன் நம்முடைய பிள்ளை. அதே போல இங்க ஆண்டவர் சொல்றாரு, பிதாவாகிய தேவன் நான் நம்பி இருக்கிற உங்களை பிள்ளையா எனக்கு தந்திருக்கிறதுனால என்ன பண்ணுவேன்? ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, நாமெல்லாம் மாம்சமும் ரத்தமும் இருக்கனால இந்த பூமியில இருக்கிறோம். அதனால அவரும் அவர்களைப் போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். இயேசு வார்த்தையா இருந்த இயேசு உங்களுக்காக எனக்காக அவரும் மாம்சத்துல ரத்தத்துல நம் மீது அன்பு வைத்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. ஏன்னா அவர் வரலன்னா நம்மளாம் நரகத்தான் போகணும். அவர் வரலன்னா பிசாசு கொடுத்த போகணும். இப்ப பார்த்தீங்களா, திக்கச்சோக்குல விடேன்னு சொன்ன ஆண்டவர் நம்மை ரட்சிக்கும்படி மாம்சமாகி பூமிக்கு வந்தார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை, இந்த மரணத்துக்கு அதிகாரியாய் பிசாசு தான் மரணத்தை கொண்டு வந்தான். அவன் நம்ம வரல பாதாளத்துல நரகத்தை கொண்டு போறதுக்காக ஆதாம் ஏவாள் மூலமா நமக்குள்ள மரணத்தை கொண்டு வந்துட்டான். அதை இல்லாம பண்ணணுன்றதுக்காக தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் இயேசு அதற்காக மரித்து மரணத்தினாலே மரணத்தை ஜெயித்தார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. நம்முடைய மரண பயம், மரணத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படி வந்தார். அதனால தான் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கு 2ஆம் மரணம் கிடையாது. இயேசுவை விசுவாசிக்கிறவர்களும் மரித்தாலும் பிழைப்பார்கள், மறியாமலும் இருப்பார்கள். அதுதான் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிற கணம், ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற தைரியம். அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்களாம் நரகத்துக்கு போய் கஷ்டப்படுற மாதிரி உங்களை திக்கற்றவர்களை நான் என்ன பண்ண மாட்டேன், ஒருபோதும் விட மாட்டேன். ஏன்னா என்னுடைய பிள்ளைகள். ஆனால் நான் உங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பாதாளத்தில் 3ஆம் நாள் உயிரோடு கூட வந்ததுனால என்ன நடக்குது? ஜீவகாலம் எல்லாம் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். பாத்தீங்களா, நம்ம எல்லாம் மரணத்திலிருந்து விடுவிக்கும்படி, திக்கச்சொகலாய் நம்ம நரகத்துல விட்டு விடாதபடி, பாவத்துல விட்டு விடாதபடி இயேசு மரணத்துல தம்மை ஊற்றி உயிர் தெழுந்து இன்றைக்கு பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் வீட்டிலிருந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. படிங்க. ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல், பாருங்க, தேவ தூதருக்காக இயேசு மரிக்கல. நல்ல கவனிங்க. ஒரு தேவ தூதனை நீங்க பாவம் செஞ்சா பிசாசா மாறிடுவான். ஒரு தேவ தூதன் இன்னைக்கு ஒரு பாவம் செஞ்சாங்கன்னா உடனே அவன் என்ன தள்ளிடுவாரு, பேயா தள்ளிடுவார், லூசிபர் கூட விட்டுருவாரு. ஆனா ஒரு மனுஷன் நீங்க பாவம் செய்ய 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 மறுபடியும் என்ன பண்றாரு, திருப்பி 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 கழுவுறாரு. ஏன்? நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கறதுனால, உங்களுக்குள்ள விலை மதிக்க முடியாத ஆத்துமா இருக்கிறதுனால, நீங்களும் நானும் அந்த தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறபடினால நம்மை கர்த்தர் கைவிட மனமில்லை. நம்ம பேயா மாற்ற மாட்டாரு. நம்ம மீண்டும் ரட்சித்து 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 இப்படியாகில பரலோகம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்கு தான் ஆண்டு நம்ம பார்த்து சொல்றாரு, என்னை நம்பி வந்த உங்களை ஒருபோதும் நான் என்ன பண்ண மாட்டேன், திக்கச்சோகலாய் விட மாட்டேன், கைவிடவே மாட்டேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆனா தேவ தூதர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. பாருங்க, ஒரு சின்ன மனசுல அவன் ஏதாவது நினைச்சாலே போதும், அவனை பிசாசு கூட அனுப்பிடுவாரு, அவனை பேயா மாத்திடுவாரு தேவ தூதர்களை. ஆனா உங்களுக்கு எனக்கு எவ்வளவு பெரிய கிருபை பார்த்தீங்களா? அதனால அந்த தேவனை துதிக்கணும், அந்த தேவனை ஸ்தோத்திரிக்கணும், அந்த தேவனை மகிமைப்படுத்தணும், தேவனுக்கான வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும், காலத்தையும் நேரத்தையும் அவருக்கு கொடுக்கணும், உற்சாகமான காணிக்கை. நீங்க நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்றதுக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் பரலோகத்துல வைத்திருக்கிறார். உங்களை திக்கச்சோகலாய் விடவே மாட்டான். இரவும் பகலும் உறங்காமல் தூங்காமல் உங்களை பாதுகாக்கிறார். கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தை நம்முடைய கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, நம்முடைய இருதயத்துல தோன்றவே இல்லை. அதை ஒருத்தருமே விவரத்தை சொல்லவே முடியாது. அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் பரலோகத்துல வைத்திருக்கிறதுனால பூமியும் பூமியும் உள்ளவைகளை குப்பையும் தூசியுமாக எண்ணி நம்மை கர்த்தருக்கு அர்ப்பணித்து ஏதாவது கர்த்தருக்காக செய்து முடிக்க வேண்டும் என்கிற ஒரு தரிசனம் உடையவர்களாய் நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம என்ன பண்றாரா, ஒருபோது நான் உங்களை திக்கச்சோகலாய் விடேன். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். ஆதலால் தேவனுக்கு உதவியாக, தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்த. நம்மள யாருடைய சந்ததி? ஆபிரகாமின் சந்ததி. நமக்கு கை கொடுக்கிறார், நமக்கு ஹெல்ப் பண்ற, நம்ம புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார், மன விருப்பங்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுகிறார். முடிஞ்சுதா?
அன்றியும் ஆ, அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக ஆ, தேவ காரியங்களை குறித்து ம், இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசிரியராய் இருக்கும்படிக்கு ம். எவ்விதத்திலும் தமது சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. சகோதரர்களாய் மாறுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய காரியம். படிங்க. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே ஆ. அவர் சோதிக்கப்பட்டு பாடுபடுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் வல்லவராய் இருக்கிறார். இருக்கார். சோதனைக்கு உட்பட்டு பாடுபடுறீங்களா? உங்களை கைவிட மாட்டார். அத்த பாருங்க, அப்படி உங்களை விட்டுற மாட்டார். உங்களை அப்படியே நரகத்துக்கு விட மாட்டார். தேவ தூதரை போல உங்களை பிசாசாக்க மாட்டார். அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் எப்படி இருக்காரு? வல்லமை உள்ளவரா இருக்கிறார். எந்த உளையான சேற்றில் இருந்தாலும் மறுபடியும் தூக்கி எடுத்து உங்களை கண்மலையின் மேல் நிறுத்துவா. எவ்வளோ தூரத்துல கஷ்டத்தில் இருந்தாலும் மறுபடியும் உங்களை உயர்த்தி ஐஸ்வர்யவான் ஆக்குவா. எவ்வளோ பெரிய பாடு பிரச்சனைனாலும் அவரை தேடும் போது மறுபடியும் உங்களை தூக்கி நிறுத்துவா. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, பிசாசு உங்களுக்கு தப்பா சொல்லி தருவான். ஏசு உன்னை வெறுத்துட்டாரு, ஏசு உன்னை தள்ளிட்டாரு, நீ பாவம் செஞ்சல, நீ சினிமா பார்த்தல, நீ கெட்ட வார்த்தை பேசினல, நீ சாராயை குடிச்சல, நீ பீடி குடிச்சல, அதனால உன்னை ஆண்டவர் தள்ளிட்டாருன்னு சொல்லி ஆண்டரை விட்டு உங்களை தூரம் கொண்டு போயிடுவான். நீங்க தெரிந்து கொள்ளுங்க, நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ, எவ்வளவு துன்பத்தில் இருக்கிறீங்களோ, எவ்வளவு பிரச்சனை இருக்கிறீங்களோ, உன் தகப்பனாகிய இயேசு வண்டை நெருங்கி 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 வரணும். அப்பா கிட்ட தான் உங்களுக்கு விடுதலை, அப்பா வீட்டில் தான் உங்களுக்கு சந்தோஷம், அப்பா வீட்டில் தான் பாவம் மன்னிப்பு, அப்பா தான் உங்களை தூக்கி எடுத்து தோளின் மேல் சுமப்பா. ஒரு அலையிலே சொல்லுங்களேன், எல்லாம் கைவிட்டுருவாங்க. அதனால தான் பிசாசம் ஆண்டவர் விட்டு உங்களை தூரம் கொண்டு போக பார்ப்பான். நீங்க போகக்கூடாது. நீங்க எவ்வளவு தப்பானா இருந்தாலும் தகப்பனுடைய காலத்தை வந்து பிடிக்கணும். அப்பா கிட்ட தான் வரணும், அப்பா கையை தான் பிடிக்கணும். மன்னிச்சுக்கங்கப்பானா அப்பா கிட்ட தான் ஓடி வரணும். ஏன்னா நமக்கு அப்பா தான் எல்லாமே. அல்லேலூயா. தாயும் அவரே, தந்தையும் அவரே, அவர் தான் நமக்கு. அதனால அவரை விட்டு நீங்க போகக்கூடாது. இயேசுவை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா தெரிந்து கொள்ளுங்க. ஏன் நம்ம ஆண்டவருடைய சகாயத்தை பெற்றுக்கொள்ளாம இருக்கிறோம்னா, இப்படி பிசாசு நம்ம ஏமாத்துறதுனால அவரிடத்துல வர பயந்துடுறோம். குற்ற உணர்வு வந்து விடுகிறது. அப்புறம் நமக்கே நம்ம நம்பிக்கை அற்று போய் பின்வாங்கி போய் விடுகிறோம். சாத்தானுடைய தந்திரம். நம்முடைய தேவனை தேவனாக பார்ப்பது பக்தி. நல்ல கவனிங்க, தேவனை தேவனாக நீங்க பார்ப்பது உங்களுடைய பக்தி. அதோடு நீங்க நின்று விடக்கூடாது. அடுத்தது அந்த தேவனை உங்க தகப்பனாக பார்க்கணும். பக்தியாய் பார்த்த அந்த தேவன் உங்களுக்கு தகப்பனாய் மாறுகிறார். அவருடைய பிள்ளையாய் நீங்க மாறும் பொழுது அது உங்களுக்கு அவரோடு கூட உரிமையை உண்டு பண்ணுகிறது. உரிமை உண்டாகுது. அப்பா பிள்ளைங்கிற ஒரு உரிமை, தைரியம். அதுக்கு ஒரு வசனம், அழக வசனம் இருக்கு பாருங்க. யோவான் 1:12 வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி, பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன அதிகாரம்? தேவனுடைய பிள்ளைகள். இதுவரைக்கும் நம்ம அப்பா அம்மாவுடைய பிள்ளைகளா இருந்தோம். ஆதாமின் சந்ததியா, ஆபிரகாமின் சந்ததியா இருந்தோம். ஆனா இப்போ என்னன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று ஆலயத்துக்கு வருகிற நீங்கெல்லாம் உங்க அப்பா அம்மா பிள்ளைங்க கிடையாது. அவங்க சொத்து கொடுக்குறாங்களா குடிக்கலையோ கவலைப்படாதீங்க. நம்முடைய தகப்பன் நமக்கு உண்டு. நமக்கு ஒரு தகப்பன் நமக்கு உண்டு. அவர் நமக்கு எல்லாவற்றையும் தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவன் பிதா என்று சொல்லி அவரை கனப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. ஆனா அதே டிஸ்டன்ஸ்ல நீங்க இருக்கக்கூடாது. அந்த தேவனை தகப்பனாக நீங்க ஏற்றுக்கொண்டு உறவாடணும், உரிமை கொண்டாடணும். இப்போ அமெரிக்கா ஜனாதிபதி இருக்கிறாருன்னு வைங்களேன். அமெரிக்கா ஜனாதிபதி கிட்ட பக்கத்துல யாரும் போக முடியாது, யாரும் பக்கத்துல நெருங்க முடியாது. நிறைய பாதுகாப்பு அது இதெல்லாம் இருக்கும். ஆனா அவங்க குழந்தை வருதுன்னு வைங்களேன், அந்த குழந்தை பாதுகாப்பை பார்க்கும், போலீஸ்காரனுக்கு பயப்படும், ஒருத்தருக்கும் பயப்படாது. அது நேரம் குடுக்குன்னு ஓடி போய் அவன் மடி மேலே ஏறி உட்காந்து அவன் கன்னத்தை தொட்டு முத்தை கொடுத்து பேக்கெட்டில் கை விட்டு இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் அழுக்கு பண்ணி என்ன வேணாலும் பண்ணும். அதே அந்த நாட்டில் அந்த குழந்தைக்கும் அவர் தான் ஜனாதிபதி. ஆனால் அந்த குழந்தை பாருங்க, அந்த ஜனாதிபதின்னு அவங்க அப்பாவை பார்க்காது, நீ என்னுடைய அப்பா தானேன்னு சொல்லி மேலே ஏறி உட்காந்துக்கும். ஆஃபீஸுன்னு பார்க்காது, எங்கேன்னு பார்க்காது, அவர் தூக்கி வச்சுட்டு தான் இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ அதுதான் உரிமை. நீங்களும் தேவனை பிதாவாக மகிமைப்படுத்துங்க, மரியாதை கொடுங்க, அவர் கனப்படுத்துங்க. ஆனா தகப்பன் என்று வரும்போது அவரோடு உறவாடுங்க, உரிமை கொண்டாடுங்க. அவர்கிட்ட போய் பேக்கெட்ல கை விட்டு எடுத்துட்டு வாங்க. ஏன்னா அவர் சொல்றாரு, நீங்கள் என்னுடைய பிள்ளைகள். பிள்ளைகளுக்கு அந்த உரிமையை கர்த்தர் தருகிறார்.
அது பூரா அது பின்னாடி உங்களுக்கு அது என்னென்ன தர்றாருன்னு நான் சொல்றேன். இப்போ நீங்க தெரிந்து கொள்ளுங்க, நீங்க பிள்ளைகளாய் அவரை உறவு கொள்ள வேண்டும். அவர் படிப்படியா வருவார் பாருங்க. நீங்க அவரை பிதாவாய் நீங்க பார்க்கும் பொழுது அவர் உங்களுக்கு பிதாவாய் இருப்பா. தகப்பனாய் நீங்க அவரை உருவாடும் பொழுது அவங்களுக்கு தகப்பனாய் இருப்பா. நீங்க கீழ்ப்படியும் பொழுது உங்களுக்கு மேய்ப்பனாய் இருந்து புல்லுள்ள இடங்களில் அவர் உங்களை மேய்ப்பா. நீங்க நண்பராய் இருக்கும் பொழுது அவர் நண்பரை போல உங்களிடத்துல எல்லா ரகசியத்திலும் சொல்லுவார். மணவாட்டியாய் நீங்க மாறும் பொழுது மணமகனாய் நெருங்கி உங்களோடு கூட உறவாடுவார். தாயை போல தேய்ச்சுவார், தகப்பனை போல உங்களை சுமப்பார். எத்தனை ஸ்டெப் வராரு பாருங்க. அவர் கீழே இறங்கி வராரு பாருங்க. பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சில் இருக்கிற இயேசு அப்படியே இறங்கி 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 வந்து உன்னை மணவாட்டிங்கிறார், உன்னை ஃப்ரெண்டுங்கிறார், நான் உன்னுடைய மெய்ப்பனுங்கிறார், நான் உன்னுடைய எஜமானன்ன்றார். அவர் எஜமான பார்த்தா நீங்க வேலைக்காரரா இருப்பீங்க, அவரை தகப்பனா பார்த்தா பிள்ளையா இருப்பீங்க, நண்பராய் பார்த்தா நீங்களும் நண்பராய் இருப்பீங்க, அவர் மேய்ப்பனாய் பார்த்தா நீங்க ஆடுகளாய் இருந்து நல்ல இடத்துல மேய்ப்பாரு. நீங்க மணவாட்டியாய் மாறினீங்கன்னா மணவாளனாய் இருந்து உங்களை கட்டி அணைத்து முத்தமிட்டு உங்களோடு கூட கோடி கோடி வருஷம் வாழ என் இயேசு வல்லமுள்ளவராய் இருக்கிறா. அவர் தான் உங்களை பார்த்து சொல்றா, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடே. அப்ப நீங்க இயேசுவை எந்த அளவுக்கு நீங்க நெருங்குறீங்களோ, உரிமை கொண்டாடுறீங்களோ, கீழ்ப்படுகிறீங்களோ, அன்பு கூறுகிறீங்களோ, அந்த அளவுக்கு அவர் உங்களோட கூட ஐக்கியமா இருந்து கைவிடாமல் நடத்துவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்தி பார்க்கலாம். பிள்ளைகளான பிறகு பிள்ளைகளை எப்படி நடத்துவார்? 3 காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். மார்க் எழுதின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசி. இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். ஆமென். முதல் பிள்ளைகள் என்ன ஆகணும்? திருப்தி அடையணும். திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா, திருப்தியாக்கி நடத்திடுவா. கரங்களை தட்டி தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்லுவோ. ஆமென். பாடி கொண்டாடுவோ. நம்புங்க, பாடுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பா. 5 அப்பங்களை 1000 பெருக செய்வான். உங்களை திருப்தியாக்கி நடத்துவார். அப்பங்கள் உங்க பேக்கெட்ல இருக்கிற பணம் எல்லாம் பெருகும். ஆமென். ஆமென். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளிப்பான். நீங்க மற்றவங்களுக்கு கொடுப்பீங்க. நம்புங்க, நம்புங்க. ஆமென். பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்லுவோ. விசுவாசமா ஆமென், நன்றி சொல்லுவோ. ஆண்ட சொல்ல பாருங்க, என் பிள்ளைகள் திருப்தி அடையணும். அடுத்ததான் நாய்க்குட்டிகளுக்கு. அப்படின்னா ரட்சிக்கப்படாத உலக ஜனங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களை விட முதல்ல யாரை திருப்தி ஆக்குகிறாரா? நம்ம தான் திருப்தி ஆக்குகிறோம். ஆனால் நாம திருப்தி இல்லாமல் இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? நமக்கு இன்னும் அந்த ரகசியம் தெரியல. இயேசு என் தகப்பன் என்ற உரிமை நம்ம பாராட்டலை. இன்னும் அவர் இடத்துல போய் கேட்டு வாங்கிட்டு வர தெரியல. அதனால நாம ரொம்ப கஷ்டத்திற்கு. இன்றைக்கு உங்களை விசுவாசத்தை கர்த்தர் தூண்டி விடுகிறார். நீங்க அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள். பரலோகத்தில் உங்கள் பேர் எழுதப்பட்டிருக்கு. நீங்க பரலோகத்தின் சொந்தக்காரர்கள். உங்களுடைய பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்கு. நல்ல பொக்கிஷசாலியாக வானத்துல கர்த்தர் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நன்மையான ஈவுகள், பூர்ணமான வரங்கள் பரத்திலிருந்து உண்டாக்கி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்ப நீங்கள் நானும் அவருடைய பிள்ளையா இருக்கிறனால என்ன பண்ணணும்? அனுதினமும் தகப்பனை நோக்கி ஜெபிக்கணும், தகப்பனை நோக்கி கேட்கணும். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள் சொன்னார். ஆண்டவர் சொன்னாரு, கொள்ளாதவர்களை நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரம பிதாவாகிய தேவன் நன்மையானது தருவது அதிக நிச்சயம் அல்லவா? கொள்ளாத நம்மளே நல்லதை கொடுக்கும்போது நம்மை படைத்த தேவன், அழைத்த தேவன், ரட்சித்த தேவன், நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன் சொல்றாரு, உங்களுக்கு நன்மையானது தருவது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப யாருக்கிட்ட தப்பு? நம்ம கிட்ட தான் தப்பு. நம்ம கிட்ட தான் அவிசுவாசம், நம்ம கிட்ட நம்பிக்கை இல்லை.
நாம நம்முடைய குறைகளை பிசாசு சொன்னோன்னே, ஓ அப்படிதான் போல் இருக்கு, ஆண்டு நம்மளை விட்டுட்டார் போல் இருக்கு, நம்மளுக்கு மறந்துட்டார் போல் இருக்கு. ஒருபோது உன்னை மறக்கவே மாட்டான். உன் பிள்ளைகள் தவறு செய்யும்போது நீ மறக்கலைன்னா, நீ தப்பு செய்திருந்தாலும் உன்னை மறக்க மாட்டார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. உன்னை அந்த தப்புல இருந்து மறுபடியும் கொண்டு வரத கர்த்தர் விரும்புகிறார். மறுபடியும் உன்னை சரிப்படுத்தி, உன்னை குணப்படுத்தி, உன்னை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, உன்னை நிலைநிறுத்தத கர்த்தர் விரும்புகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அதான் இப்ப காலையில அழகா ஒரு பாட்டு பண்ண. என்ன பாட்டு? சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, நிலை நிறுத்தி, சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா, உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. பாத்தீங்களா? சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்து. இந்த செய்தியை நீங்க கரெக்டா ஏற்றுக்கொண்டு உட்கொண்டு நீங்க அதை விசுவாசித்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எல்லாம் சீர்படுத்துவார். எல்லாம் சரியாகும். கோணலெல்லாம் நேராகும். கரடு முரடெல்லாம் சமமாகும். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வட்டாத நீரூற்று போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான். அப்ப தேவனுடைய திட்டம் என்னன்னா, முதல் ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு தான். அது எப்படி ஆசீர்வாதம்? திருப்தியாகணும். நீங்க பிச்சு போட்டதை தான் மற்றவங்க நாய் நரியெல்லாம் சாப்பிடணும். திருப்தியா டேபிள்ல சாப்பிட்டு முடிச்சு வேண்டான்னு ஏப்ப விட்டு நம்ம போய் வெளியே கொட்டுறதை தான் நான் இங்க சாப்பிடணுன்றாரு. அப்ப இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை திருப்தியாக்கி நடத்த விரும்புகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். அடுத்து ரெண்டாவது, இதுல ஒரு திருப்தியாக்கி நடத்துறதுல ஒரு சம்பவம், உண்மை சம்பவம் உங்களுக்கு சொல்ற பாருங்க. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், நம்முடைய திக்கற்றவர்களை விடார் என்பதற்காக. அமெரிக்கால ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு பெரிய டாக்டர், அவர் தான் கேன்சர் வியாதிக்கு பெஸ்ட் டாக்டர். அவருக்கு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. ரொம்ப தூரம் போகணும். இங்கிருந்து கோயம்புத்தூர்லேருந்து மெட்ராஸ்க்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் அங்கே அமெரிக்காவில் ஃப்ளைட் ஏறி போகணும். சாயந்தரம் 5 மணிக்கு அவர் அங்கே இருக்கணும். இவர் இங்கே புறப்படுறாரு. ஃப்ளைட்டுக்காக ஆயத்தப்பட்டு போய் ஃப்ளைட்டு ஏறிடுறாரு. இந்த ஃப்ளைட்டு ஏறி கொஞ்சம் தூரம் போனோன்னே பயங்கர புயல் மழை, போக முடியல. அதை அடுத்த ஏர்போர்ட்டில் இறக்கிட்டாங்க. அடுத்த ஏர்போர்ட்டில் இறக்கி அவர் அங்கே உட்காந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாரு. அங்கே மேனேஜர் கேட்டு பார்க்குறாரு, மழை நிற்காம எடுக்க முடியாதுன்ட்டாங்க. போகுது. அப்போ என்ன பண்ணணும்னு, இப்போ நீங்கள் புறப்பட்டா கூட நீங்கள் போய் சேர்றதுக்கு 4 மணி ஆயிரும். இப்போ 12 மணி, 4 மணி ஆயிரும். காரில் வேணா போங்கன்றாங்க. நாங்களே வேணா காரை ஆயத்தப்படுத்தி தட்டுமானே. ஐயோ கட்டாயம் பண்ணுங்க, நான் கட்டாயம் போய் ஆகணும் அப்படின்னு ஒரு டாக்ஸி புக் பண்ணி கொடுக்குறாங்க. அதில் ஏறி போறாரு. அதில் போனால் ரொம்ப தூரம் பக்கப்போ போறாரு. போனால் மழைனா மழை, இடி மின்னல், பயங்கர மழை. இவர் போக முடியல, வண்டி அதுக்கப்புறம் போக முடியல. டிரைவரும் பயந்துட்டாரு. சரி தம்பி, நம்ம அந்த பாராட்டு விழாக்கு போகலன்னா பரவாயில்ல, நம்ம வண்டியை திருப்புன்ட்டாரு. சரி, அங்கே போய் மறுபடியும் வண்டி ரிட்டர்னில் வருது. ரிட்டர்னில் வந்தால் இன்னும் மழை, இருள், கும்முன்னு இருக்கும், ஓட்டவே முடியல. அப்போ இவர் சொன்னார் டாக்டரு, சரி எங்கேயாவது ஒரு வீடு இருக்கா பாரு, எங்கேயாவது ஒரு வெளிச்சம் தெரியுதா பாரு, அங்கே போய் எதாவது இருந்தது நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டீ காஃபி எதாவது குடிச்சிட்டு எதாவது போகலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு இடத்துல அப்படியே ஒரு சின்ன லைட் எரியுது, ஒரு வீடு. அங்கே போய் அவங்க அந்த கேட்டை திறந்து கார் உள்ளே நிறுத்திட்டு போய் கதவை தட்டுறார். கதவை தட்டுனா ஒரு 30-35 வயசு மதிக்கத்தக்க ஒரு அம்மா வந்து திறக்குது. திறந்து இவரை பார்த்தோன்னா இவர் யாருன்னு தெரியாது, அந்த அம்மா யாருன்னு தெரியாது. இவர் நினைஞ்சு எல்லாம் கஷ்டப்பட்டு வரதை பார்த்து சரி இலைப்பாரி உட்காருன்னு சொல்லி டீ போட்டு கொடுத்து கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு இருக்குது. பேசிட்டு இருக்கும்போது சொல்லுது, சரி இன்னைக்கு தங்கிட்டு நாளைக்கு போங்க, மழை எக்கச்சக்கமாக இருக்கு, ஐயா நீங்கள் இருந்துட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த அம்மா சொல்லுது, நான் சாயந்தரம் எல்லாம் டிஃபன் எல்லாம் பண்ணித்தரேன், எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு, இப்போ நான் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணணும், அதுக்கு நீங்கள் கொஞ்சம் இங்கே ரெஸ்ட் எடுங்க, நான் உள்ளே போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லுது. அப்படியா, சரி நீங்கள் போயிட்டு வாங்கன்ட்டு அவர் அங்கே உட்காந்துருக்காரு. இந்த அம்மா போய் அங்கே ஒரு படுக்கை பக்கத்தில் கீழே உட்காந்து ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிருக்கு. இவர் என்ன இந்த அம்மா இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுதுன்னு தூரத்துலேருந்து பார்த்தா படுக்கையில் யாரோ படுத்திருக்கிறது தெரியுது இவருக்கு. யார் இந்த படுக்கையில் படுத்திருக்கிறா, சரி போய் பார்க்கலான்னு சொல்லி பக்கத்தில் போனால் படுக்கைக்கு கீழே உட்காந்து இந்த அம்மா அப்படியே கண்ணீரோட மெதுவாக தியானம் பண்ணி ஜெபித்து கொண்டே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கு. பக்கத்தில் பார்த்தா அப்படியே எலும்பு கூட ஒரு வாலிப பையன் படுத்திருக்கிறான். இவர் அங்கே சேர் போட்டு உட்காந்துட்டார் ஜபம் முடிகிற வரைக்கும். அந்த அம்மா ஜபம் முடிச்ச உடனே
பார்த்தா பக்கத்துல உட்காந்துருக்காரு. ஐயோ, காஃபி டீ ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டிருக்குது அந்த அம்மா. இல்ல காஃபி டீ வேண்டாம், யார் இது அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்ப அந்த அம்மா சொல்லியிருக்கு, என் மகன் பல வருஷமா இந்த கேன்சர் வியாதினால பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறான், மரண தருவாயில் இருக்கிறான். டாக்டர் கிட்ட காட்டலையா? டாக்டர்கிட்ட எல்லாம் காட்டணும், எல்லாம் டாக்டர் சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு டாக்டர் இருக்காரா, அந்த டாக்டர் தான் இந்த வியாதியை குணமாக்க முடியுமா. அவர் ரொம்ப தூரத்துல இருக்கிறாரு, நிறைய பணம் செலவாகும், அங்க அவ்வளவு தூரம் போறதுக்கு எனக்கு பணம் இல்லை, நான் ஒரு ஏழை குடும்பம், ஒரே பையன்தான், வீட்டுக்காரர் இல்லை, அதனால நான் ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். எத்தனை நாளா ஜெபம் பண்றேன்? 5 வருஷமா ஜெபம் பண்றேன். எத்தனை நாளா? 5 வருஷமா இந்த கேன்சர் சரியாகணும் ஆண்டவரே, சரியாகணும். அந்த முக்கியமான டாக்டரை நான் பார்க்க முடியாது, அவரால் நான் எங்கேயும் போக முடியாது, குணமாக்குங்கன்னு 5 வருஷமா நான் ஜெபம் பண்ணிருக்கிறேன்னு சொல்லணும். அப்ப இந்த டாக்டர் சொன்னாரா, உன்கிட்ட சொன்ன அந்த டாக்டரு நான் தான். அவரை பார்க்கவும் முடியாது, அவரை கேட்க போகவும் முடியாது, அவர் பணமும் கொடுக்க முடியாது. ஒரு ஏழை தாய் வீட்டுக்கு ஆண்டு பாருங்க, மழை வர வச்சு, இடி மின்னலை வர வச்சு, ஃப்ளைட்டை கேன்சல் பண்ண வச்சு, காரில் வர வச்சு, மறுபடியும் அதை ரிட்டர்ன் வர வச்சு, நம்ம வீட்டுக்கே அந்த அவ்வளோ பெரிய டாக்டரை கொண்டு வந்து அவர் பிறகு அதை கேர் பண்ணி அந்த பணம் போட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த குழந்தை கிளியர் பண்ணியிருக்கார். எப்பேற்பட்ட கேன்சர் விதை குணமாக்குகிற டாக்டர் அவர். அழகாக அந்த குழந்தையை குணமாக்கி அந்த குழந்தை உயிரோடு, அந்த வாலிபன் உயிரோடு இருக்கிறான். அப்போ நம்முடைய தேவன் யாரு? திக்கச்சோகளாய் விடவே மாட்டான். நீ டாக்டர் தேடி போக முடியல, ஆனா டாக்டர் உங்க வீட்டை தேடி வருவார். இதான் நீங்க விசுவாசிக்கிறோம். எந்த நிலையில இருந்தாலும் ஜபத்தை ஒரு நாளோடு கூட விட்டுறக்கூடாது. ஒன்றை நான் கேட்டேன், அதையே தேடுவேன். 5 வருஷம் ஜெபம் பண்ணிருக்கு, அந்த டாக்டரே வீட்டுக்கு வந்துட்டாரு பாருங்க. உலக பிரசித்தி பெற்ற டாக்டரை இலவசமா கொண்டு வந்து சுகத்தை கொடுத்த தேவன் நம்முடைய தேவன். அவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை திக்கச்சவங்களாய் விடேன். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். அடுத்தது மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27-30 வரைக்கும் வேகமா வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். பாத்தீங்களா, நல்ல கேள்வி தானே. நம்மளும் அப்படித்தானே, சொந்தம் பந்தம் விக்கிரகம் எல்லாத்தையும் விட்டுட்டு தானே வந்திருக்கிறோம். நிந்தை அவமானம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து விட்டுட்டு வந்திருக்கிறோம். என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்ல இருப்பார், அதற்கு இயேசு மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். சிங்காசனத்தை உங்களுக்கு தருவேண்டார். நீங்களும் நானும் தான் தேவ தூதர்களையே நியாயம் தீர்ப்போமா. இன்றைக்கு இயேசுவோடு கூட இருந்து அவருக்கு ஆத்மா ஆதாயப்படுத்தி ஊழியத்திற்காக, ஊழிய வளர்ச்சிக்காக சபை மேல ஒரு தரிசனம் கொண்டு சபையை வளர்த்து கட்டி நம்ம எழுத்து பரலோகத்துக்கு போனோம்னா பாருங்க, உங்களை என்ன பண்ணுவான்? நியாயம் தீர்க்கிறவர்களாய், நீதிபதிகளாய், ஆசாரியர்களான பொறுப்புகளை கர்த்தர் நமக்கு தருவார். அது அப்படியே உங்களை விட்டுற மாட்டார். வந்தீங்க போனீங்க போங்கப்பான்னு சொல்லி விடுறது இல்லை. நரகத்துக்கு தப்பிவிப்பா, பேரை பெருமைப்படுத்துவா, உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களா நியாயாசனத்துல கொண்டு போய் அமர செய்கிற தேவன் நம்முடைய தேவன். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். இப்படிதான் பாலியங்கிச்ச ஒரு அம்மா கிட்ட போய் பிரசங்கம் பண்ணி பன்னு வாங்கிட்டு வந்தார். அப்படின்னு என்னது இருக்கீங்களா? இல்லையா? பன்னு வாங்கிட்டு வந்தாருன்னு என்னது? திட்டு வாங்கிட்டு வந்தார். புரியுதா? அவர் போய் ஒரு ஏழை ஒரு அம்மா வீட்டுக்கு போயிருக்காரு. அவர் ரொம்ப குடிகாரன் வீட்டுக்காரன், பசங்களுக்கு சோறு இல்லை, இன்னமா பட்டினியோடு இருக்கு. இவர் வாலிப தம்பி, ஆரம்ப ஊழியம், பயங்கர உற்சாகம், பிரசங்கம் பண்ண தெரியல, ஆத்துமா இப்படி சபைக்கு கூட்டு வரணும்னு அந்த அம்மா வீட்டுக்கு விசிட்டிங் போனவர், ஐயோ நீ ஏன் கவலைப்படுறேன், அவன் குடிகார குடிச்சா குடிக்கட்டும், அதெல்லாம் நீ கவலைப்படாத, நீ உன் பிள்ளைங்களை சர்ச்சுக்கு வாங்க, நமக்கு பரலோகம் போனால் அங்கே வீதியே தங்கம் தான், அங்கே கைவேலைப்பாடு இல்லாத வீடு உனக்கு கட்டி வச்சிருக்காரு, அங்கே பசி இல்லை, பட்டினி இல்லை, புருஷன் இல்லை, மனைவி இல்லை, அங்கே ஜாலியாக இருக்கலாம், எதுக்கு இங்கே நீ கஷ்டப்படுற, சர்ச்சுக்கு வான்னு சொன்னோன்னே அந்த அம்மா வெளியே போறியா இல்லையா உதைக்கணுமான்ருச்சு. இப்படி சொன்னா எவன் வருவான்? ஏமா இப்படி சொல்றேன்னா, இங்க சோறு இல்லாம இருக்கிற, இங்க நான் பட்டினியா இருக்கிறேன், எங்க என் வீட்டுக்காரர் வந்து டெய்லி அடிச்சுட்டு இருக்கிறான், உனக்கு பரலோகத்துல தங்க இருக்குது சோறு இருக்குன்னா எவனுக்கு வேணும் போயான்னு சொல்லி துரத்திச்சு. உண்மைதானே? இங்க தேவை சந்திக்கப்படல, பரலோகம். இப்ப நீங்களும் அப்படித்தான் நினைக்கிறீங்க, பரலோகத்தை பற்றி என்னத்தை நியாயம் தீர்க்கிறது, இங்கேயே நியாயம் தீர்க்க முடியாம இருக்கிறோம், நியாயாதிபதி இல்லாம இருக்கிறோம், நீங்க பிரசங்கத்தை கேட்டிருக்கிறீங்க. அதுக்கு தான் சொல்றேன். சொல்லிட்டு அடிச்சு மறுநாள் இவர் வந்து ஆண்டுகிட்ட ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே நான் போய் சூசியா சொன்னேன், இந்த அம்மா என்ன மிரட்டி அனுப்பிச்சு, திட்டி அனுப்பிச்சுன்னு.
ஆண்டவர் சொன்ன நீ சுவிசேஷமா சொன்ன நீ அப்படின்னு. என்ன ஆண்டவரே சொல்றத ஒழுங்கா சொல்லு, சரியா? போய் சர்ச்சுக்கு வா, உங்க வீட்டுக்காரர் ரட்சிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நல்ல வேலை தருவாரு, பணம் தருவாரு, பிள்ளைகளை படிக்க வைப்பாரு, நீ வீடு கட்டுவே, கார் வாங்குவே, ஊழிய செய்வேன், நல்லா இருப்பேன், இப்படி சொல்லி கூட்டிட்டு வாடா. நீ பரலோகத்தில் இருக்கிறது இங்க சொன்னா எவன்டா வருவா? பரலோகத்துல அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல இங்க தருவேன்னு சொல்றானார். அப்புறம் மறுநாள் சந்தோஷமா போனா அந்த அம்மா கதவே திறக்க மாட்டேங்குது. பைத்தியக்கார பையன் வந்திருக்கிறான்டா, திறக்கவே மாட்டேங்குது. விடவே இல்லை. எப்படி ஒரு தடவைமா ஆண்டவர் சொன்னா திறந்தோடனே போய் உட்காந்து, இல்லை ஆண்டவர் சொன்னாரு சர்ச்சுக்கு வந்தா உங்க வீட்டுக்காரர் ரட்சிப்பாரா, உனக்கு பணம் தருவாரா, வீடு கட்டி தருவாரா, கார் தருவாரா, பிள்ளைங்களை படிக்க வைப்பாரான்னு அந்த அம்மா சிரிச்சுட்டு சரி என்னமோ பைத்தியக்கார மாதிரி வாலிப்பை சரி வர வர போன்றுச்சு. மறுநாள் இந்த அம்மாவுக்கு ஒரு எண்ணம், சரி இந்த பையன் என்ன இப்படி பண்றா, சின்ன பையன் வாலி பையன், போய் தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி சர்ச்சுக்கு வந்தா அதை விட அதிர்ச்சி அந்த அம்மாக்கு. நம்ம ஆதி காலத்துல இருந்த பாருங்க குடிசை, ஓலை குடிசை, அது போல ஒரு சர்ச்சு, கிழிஞ்சு போன பாய், இவர் ஓரமா உட்காந்து ட்ரம் அடிச்சுட்டு பாட்டு பாடிட்டு இருக்காரு, ஒரு 10 பேர் உட்காந்துருக்குறாங்க. இந்த அம்மா உள்ள போய் பார்த்து சிரிச்சுதான், இவனே பிச்சைக்கார மாதிரி உட்காந்துட்டு இவன் எனக்கு தங்கத்துல வீதிங்கிறான், எனக்கு பரலோகன்றான், இப்படிப்பட்ட என்ன இந்த பையன் மென்டலா இருக்கிறானே, சரி வந்துட்டோம் உட்காருவான்னு உட்கார்ந்துருச்சு. பார்த்தா அந்த பிரசங்கத்துல ஆண்டவர் அழகா அந்த பொண்ணோட பேசிட்டார். அம்மா கூட பேசி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், வீட்டுக்காரர் ரட்சிப்பேன், எல்லாம் தெளிவு உண்டாக்கிட்டாரு. அப்பவே வந்து ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுத்து சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சது. சொன்னது போலவே பூமியில வீட்டுக்காரர் ரட்சித்தாரு, ஆசீர்வச்சாரு, வீடு கொடுத்தாரு, கார் கொடுத்தாரு, ஊழியத்தை கலைத்தாரு. இன்னைக்கு அவங்க சர்ச்சில் லட்சக்கணக்கான விசுவாசிகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, மறுமையில மாத்திரம் உங்களை கைவிட மாட்டாரு, ஆசீர்வதிப்பாருன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கு உங்க தேவைகளை சந்திப்பார். இன்னைக்கு உங்களை திக்கற்றவர்களை விட மாட்டார். வாசிங்க ஆதியாகமம் 15:2. அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. இதுதான் நீங்க செய்யணும். ஆபிரகாம் பாருங்க, பெரிய சீமான், பெரிய பணக்கார எல்லாம் இருக்கு, ஆனா குழந்தை இல்லை. ஆனா அவன் ஆண்டர்கிட்ட கேட்கிறான், ஆண்டரே எனக்கு என்ன தருவீர்? நான் என்ன இல்லாம இருக்கேன்? பிள்ளை இல்லாமல். இன்னைக்கு நீங்க என்னென்ன இல்லாம இருக்கிறீங்க அதை கேளுங்க. ஆண்டரே நான் வீடு இல்லாம இருக்கிறேன், வீடு கேளுங்க. குழந்தை இல்லாம இருக்கிற குழந்தை கேளுங்க. வேலை இல்லாம இருக்கிற வேலையை கேளுங்க. பணம் இல்லை, பொருள் இல்லை, சுகம் இல்லை, பலன் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, அதை தருகிறவர் தான் நம்முடைய தேவன், தருகிறவர் தான் இயேசு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஆபிரகாம் போல கேட்கணும், பேதுரு போல கேட்கணும். எல்லாத்தையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன தருவீர்? ஆபிரகாம் கேட்கிறான், எனக்கு என்ன தருவீர்? குழந்தை இல்லையே. ஆண்டவர் அவனுடைய வெளியே வாடான்னு கூட்டு போனார். நட்சத்திரத்தை என்ன முடிந்தால் எண்ணு, மணலை என்ன முடிந்தால் எண்ணு, இது போல உன் சந்ததி பெருகுனாரு. சொன்னது போல இன்றைக்கு கர்த்தர் பெருக பண்ணினார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். அப்போ அவருடைய பிள்ளைகள் எதை கேட்டாலும் அதை கொடுப்பார். அடைக்கப்பட்ட கர்ப்பமா இருந்தாலும் போன வாரம் நம்ம பார்த்தது போல திறந்து குழந்தைய கொடுப்பார். ஒண்ணுமே இல்லாம செத்து போன கர்ப்பத்திலே குழந்தைய தருவார். மூடி இருக்கிற புது ஃப்ரெஷ் கர்ப்பத்திலே குழந்தையை வைத்து தருவார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலும் எது இல்லையோ அதை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. ஒன்றுக்கு கவலைப்படாமல் உங்களை விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய துதினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அவ்வளவுதான். ஆபிரகாமே பேதுரு போல என்ன பண்ணுவான் ஆண்டவரே, யாரிடத்தில் போவேன், எனக்கு என்ன தருவீர், எனக்கு என்ன தருவீர்னு கேளுங்க. நான் உங்களை ஆராதிக்கிறேன், உங்களை துதிக்கிறேன், நான் சர்ச்சுக்கு போறேன், உங்களை ஊழிய செய்கிறேன், உங்க ஆத்துமா ஆதாயப்படுத்துறேன், நான் உங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நிந்தை அவமானத்தை சகித்து கொண்டிருக்கிறேன், விக்கிரகத்தை சொந்த பந்தத்துல விட்டு நான் வந்திருக்கிறேன், எனக்கு என்ன தருவீர்? உங்க அப்பா கிட்ட கேட்டது போல கேளுங்க. அப்பாவோட உரிமையை நீங்க எடுத்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி கேளுங்க. ஏசாப்பா கிட்ட நண்பனை போல இருங்க. மணவாட்டி மணவாளனிடத்துல கேட்பது போல நீங்க உரிமையை கொண்டாடுங்க. வீட்டுல புருஷனை எப்படி மிரட்டி வாங்குறீங்க, அது போல இயேசுவை மிரட்டி வாங்குங்க. கொடுங்க ஏசப்பா, நான் மனவாட்டி, நீங்களும் மனவாட்டி தான், இவங்களும் மனவாட்டி, எல்லாருமே மனவாட்டி தான். ஏசப்பா ஆணா இருந்தாலும் பெண் இருந்தாலும் எல்லாரும் ஆண்டவருக்கும் மனவாட்டிகள். நம்ம அந்த உரிமையை கொண்டாடும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆண்டவர் நமக்கும் தர வல்லமுள்ளவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. கடைசியா லூக்கா 15:25 வாசிங்க. 25-32 வரைக்கும் வேகமா வாசிங்க. அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு. 2 அண்ணன் தம்பிக்கு இருந்தாங்க. இளைய குமாரன் அப்பா கிட்ட சொத்தெல்லாம் வாங்கிட்டு போய் அழிச்சுட்டான்.
எல்லாத்தையும் அழிச்சிட்டு அங்கே பன்னி மேய்க்கிறான். பன்னிக்கு சாப்பிட்ற தவிடு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பசி தாங்க முடியாமல் மனம் திரும்பி அப்பா வீட்டுக்கு வர்றான். இப்போ அந்த பாவி மனம் திரும்பி வீட்டுக்கு வர்றதையும் இயேசு ஏற்றுக்கொள்கிறார். வீட்டில் இருக்கிறவனையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ பாருங்க, எந்த நிலைமையில நீங்கள் இருந்தாலும் நீங்கள் பிள்ளைகள் தான். புரிதல் அலையிலையா சொல்லுங்க. ராமசாமி ராமசாமி தான். நீங்கள் இயேசுவின் பிள்ளைகள் தான். நீ எவ்வளோ தூரம் போயிட்டு வந்தாலும் நீ இயேசுவின் பிள்ளை தான். சர்ச்சுக்குள்ளேயே இருந்தாலும் நீ இயேசுவின் பிள்ளை தான். இப்போ அங்கே என்ன நடக்குது பாருங்க. ஊழியக்காரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். என்ன பிரியாணி? பீஃப் பிரியாணி, கன்று. நம்ம தான் பீஃப்னாலே நம்ம ஊர்ல அறுவை இருக்கிறாங்க. ஆனா அங்க என்ன பிரியாணி? பீஃப் பிரியாணி சூப்பரா போடுறாங்க. அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். உடனே கோபம் வந்துருச்சு, உள்ள போக மாட்டேங்கிறான். ஏன்னா இவங்க அப்பா கூட கீழ்ப்படிந்து இல்லை. நம்மளும் அப்படித்தான். சர்ச்சில் திடீர்னு யாராவது வெளியே போய் சாராயை குடிச்சு பீடி குடிச்சு சுற்றிட்டு ஊர் சுற்றிட்டு வர்றாருன்னு வைங்க. அவரை வந்தோடனே நாங்கள் என்கரேஜ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம்? ஒரு காணிக்க பாட்டு பாடு, ஒரு பைபிள் படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு உடனே என்ன வந்துடும்? உருன்னு கோபம் வந்துடும். இவ இத்தனை நாள் ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்தோன்னா மைக் கொடுத்துட்டாரு பாஸ்டர், பைபிள் வாசி கொடுத்துட்டாங்க பாஸ்டர் அம்மா, எப்படி நம்ம உள்ளேயே உட்காந்துருக்கிறோம், நம்மளாம் கண்ணுக்கே தெரியறதில்ல அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவீங்க பாருங்க. அதே போல தான் அங்கே பிரச்சனை. இவன் கூடவே இருக்கிறான், விவசாயம் பண்ணுறான், ஆடு மாடு மேய்க்கிறான், அப்பா கீழ்படுகிற எல்லாம் பண்ணுறான். ஒரு நாள் கூட இவனுக்கு என்ன பண்ணல அவங்க அப்பா? பீஃப் பிரியாணியே பண்ணல. அதனால தான் சர்ச்சுக்குள்ளே இருக்கிற உங்களுக்கு ஒன்றுமே நாங்கள் பண்ணலைனாலும் திடீர்னு வெளியே போயிட்டு புதுசாக வர்றவங்களுக்கு ஏதாவது பண்ணுவோம். நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? பொறாமப்பட்டு கோவப்பட்டு எரிச்சல் படக்கூடாது. அவங்கள என்கரேஜ் பண்ணணுன்றத சொல்கிறாரு. ரலிலே சொல்லுங்களேன். ஏன்னா காணாமல் போய் மறுபடியும் சர்ச்சுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. அவங்கள நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும்? என்கரேஜ் பண்ணணும். தெரிந்துக்கங்க. ஹல்லேலூயா. இப்ப என்ன நடக்குது பாருங்க. தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து குறை சொல்றான். நான் இத்தனை வருஷம் உனக்கு நான் ஊழியம் செஞ்சேன், ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாமல் இருந்தோம், ஒரு நாள் கற்பனை மீறினது இல்ல. என் சகோதரோடு கூட நான் சந்தோஷம், என் சிநேகிதரோடு கூட நான் சந்தோஷமா இருக்கும்படி, ஒரு நாள் கூட ஃப்ரெண்ட்ஸோட நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நீ ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. அப்ப பாத்தீங்களா அங்க எது பெருமை? எந்த பிரியாணி பெருமை? அந்த ஊர்ல பீஃப் பிரியாணி தான் பெருமை. இவன் ஆட்டு பிரியாணியை சிம்பிளா சொல்றான். எனக்கு ஒரு ஆட்டு கூட நீங்க அடிக்கலன்றான். ஆனா இவனுக்கு நீங்க மாட்டு அடிச்சிருக்கேன்றான். நம்ம ஊர்ல மாடுனா சீப்புன்றான், ஆடுனா பெஸ்ட்டுங்கிறான். சரி, ஊருக்கு ஒரு மாறுது, பரவாயில்ல, அது பிரசங்கம் இல்லை, விடுங்க. ஆனா இங்க என்ன சொல்றேன்னா, எனக்கு ஒரு ஆடு கூட நீ அடிக்கல, ஆனா வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்டு பாவெல்லாம் செஞ்சு வேசிகளிடலாம் பணத்தை கொடுத்து அழிஞ்சு திரிஞ்சு வந்த அவனுக்கு உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொழுத்த கன்று இவனுக்காக அடிப்பித்தீரே. அவனுக்கு நீ நல்ல கொழுத்த கன்று அடிச்சு பிரியாணி பண்றீங்க. அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய். இதான் பிரசங்கம். சர்ச்சில் இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளா நீங்க இருந்தீங்கன்னா ஆண்டவருடையது பூரா உங்களுடையது தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருடைய பூரா. அப்ப சூரியன் யாருது? சந்திரன் யாருது? வெள்ளியும் பொண்ணும் யாருது? பூமியின் நிறைவே யாருது? நீங்க பாக்குறதெல்லாம் யாருது? எல்லாம் உங்களுது தான். இயேசுக்கு எதெல்லாம் சொந்தமோ அதெல்லாம் உன்னுடையதுங்கிறாரு. அதை நீங்க விசுவாசிக்கணும், அதை நீங்க நம்பணும், அதை நீங்க தரிசிக்கணும். ஆண்டு உங்களுக்கு கொடுத்துருவாரு பாருங்க. சீக்கிரமா நமக்கு ஒரு 3 ஏக்கரை நிலத்தை கொடுப்பாரு பாருங்க. ஏன்னா அந்த 3 ஏக்கரை நிலம் யாருது? நம்ம கர்த்தருடையது. அது இப்ப வேற யாரோ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை அவங்களே கொண்டு வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. என்ன அங்க வச்சுக்கோங்க, கர்த்தருடையது கர்த்தருக்கே கொடுத்துருவாங்க. அதே போல உங்க வாழ்க்கையிலும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா, எங்கேயாவது ஒரு நல்ல கடை வேணும்னா அந்த கடை முன்னாடி நின்று ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த கடை உங்களுது, அது என்னோடது, எனக்கு கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய கடையா உங்களுக்கு தருவார், பெரிய கம்பெனியா தருவார், எல்லாம் தருவார். இதுதான் விசுவாசம். இதை நீங்க விசுவாசிக்கணும், அதை தரிசிக்கணும், அதை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் சொல்லாரு, என்னுடையது எல்லாம் உன்னுடையது. எத்தனை பேர் நம்புறீங்க? பணமெல்லாம் யாருது? உங்களுது தான். நம்புறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க. இதை நீங்க விசுவாசித்தீங்கன்னா தேவனுடைய மகிமையை காண்பீர்கள்.
உங்களை கர்த்தர் அப்படியே உயர்த்துவார். நீங்க வெளியே போகும்போது பார்க்கறதெல்லாம் உங்களுது தான். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சொல்லல, ஆண்டவர் சொல்றாரு, என்னுடையதெல்லாம் உங்களுக்கு. ஒரு அப்பா இருக்கிறாருன்னா அவருடைய சொத்தெல்லாம் யார் தான்? பிள்ளைகளுக்கு தான். வேற யாருக்காவது கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இயேசு பிள்ளைகளா நீங்க வாழ்ந்து பாருங்க. இயேசு கீழ்ப்படிந்து நடங்க. அவருடைய வார்த்தையின்படி நீங்க நடங்க. அவர் உங்களுக்கு தேவனாய் இருப்பார், தகப்பனாய் இருப்பார், மேய்ப்பனாய் இருப்பார், நண்பராய் இருப்பார், மணவாளனாய் இருப்பார். இடையில ஒன்று விட்டுட்டேன், அதுவும் இருப்பார். வேலையிலே சொல்லுங்களேன். எல்லா வருஷத்திலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கரம் பிடித்து உங்களை நடத்தி வழி நடத்த என் தேவன் வல்லமுள்ளவராயிருக்கிறார். இயேசு சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களோடு இருந்த நல்ல ஆலோசனை தந்து உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவா. பாஸ்டர் அம்மா வந்து ஜெபம் பண்ணி முடிப்பான். நம்ம எல்லாம் எழுப்பி நிற்கலாமா? இந்த செய்திக்கு நேராய் நம்ம அர்ப்பணிக்கலாம். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை. நீங்க பயந்து கலங்கி எனக்குன்னு யாரும் இல்லை, நான் பேதைகளா இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் அவர். தேங்க்யூ ஜீசஸ். அவர் மேல் நம்பிக்கை வைத்தா போதும். ஓ, அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்ம மீட்டு கொண்டு வந்தார். பாவம், சாபம், வியாதி, உளையான சேற்றிலிருந்து தேவன் நம்மை தூக்கி எடுத்து வந்தாரே. எவ்வளவு நல்ல தகப்பனவர். நாம் அவரை தேடலை, அவர் நம்மை தேடி வந்தார். ஓ, யாரும் கண்டு கொள்ளாத இடத்துலேருந்து, யாரும் நம்ம பார்க்க முடியாத தூக்க முடியாத ஒரு இடத்துலேருந்து தேவன் அவருடைய சொந்த பிள்ளையாக நம்மை தூக்கி கழுவி சுத்திகரித்து அரவணைத்து வைத்திருக்கிறார். ஓ, தேங்க்யூ ஜீசஸ். ஆபிரகாமின் சந்ததியாகிய நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய துதியை நம்ம சொல்லி வரணும். நமக்கு செய்த நன்மைகளை கர்த்தருக்கு நம்ம சொல்லி வரணும், மற்றவர்களுக்கு சொல்லி தரணும். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், எனக்கு என்னென்ன காரியத்தெல்லாம் கர்த்தர் செய்தார் பாருங்கன்னு சொல்லிட்டு நம்முடைய உறவுகளுக்கு, உற்றாருக்கு, சொந்த பந்தங்களுக்கு, நம்முடைய குடும்பத்தாருக்கு நம்ம சொல்லி வரணும். நம் பிள்ளையாக தெய்வன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஏசப்பாவுடைய பிள்ளை எப்படி நடத்துவார்னு பார்த்தோம் நாம். தேங்க்யூ ஜீசஸ். பிள்ளைகளை முந்தி பிள்ளைகளை திருப்தி செய்கிற கர்த்தர். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தன்னுடைய சொந்த பிள்ளைகளுக்கு தான். எனவே உங்களையும் என்னையும் சொந்த பிள்ளையாக அவர் எடுத்தார். அவருடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மை கழுவியிருக்கார். ஓ, தேங்க்யூ ஜீசஸ். நம்மை திருப்தியாய் நடத்த தேவன் வல்லமுள்ளவராயிருக்கிறார். இம்மையில மறுமையில மாத்திரமல்ல, இந்த இம்மையிலே உலக வாழ்க்கையிலே நம்மை சந்தோஷிப்பிக்க தேவன் வல்லமுள்ளவராயிருக்கிறார். நாம் கவலை சுமக்க தேவையில்லை, வருத்தத்தை சுமக்க தேவையில்லை, பாடுகளை சுமக்க தேவையில்லை. ஏனென்றால் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தாக. நம்முடைய பாடுகளின் நிமித்தம் எல்லாம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலே வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். எல்லா வியாதியை சுமந்துட்டு கவலையோடு வந்திருக்கீங்களா? அந்த கால வேளையில வறட்சியோடு வந்திருக்கீங்களா? வனாந்தரமாக இருக்கா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எல்லாவற்றையும் நான் சுமந்து தீர்த்துட்டேம்மா. குடும்பத்தில் சமாதானம் இல்லையா? அதையும் நான் சுமந்து தீர்த்துட்டேன். நீங்கள் சந்தோஷமாக இருப்பது தான் எனக்கு பிரியம். முந்திய பிள்ளைகள் முதல்ல திருப்தி அடையணும். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மை வேண்டிக் கொள்ளுகிறவருக்கு நன்மையானவைகளை செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? நம்ம உலகத்தில் இருக்கிற தாய் தகப்பன் பொல்லாதவர்கள், அவர்களே நமக்கு நன்மையை செய்கிறாங்க, சொத்துக்களை சேர்த்து வைக்கிறாங்க, பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுகிறாங்க, எல்லா சூழ்நிலையும் அவங்க பெற்றோர் பிள்ளைகளுக்காக இருக்காங்க.
அது பொல்லாதவராகிய நாம இப்படி இருக்கும் பொழுது நம்முடைய பரமபிதா நன்மையானவைகளை நமக்கு செய்வது அதிக நிச்சயம். நன்மையானவைகளை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அதுல யாதொரு மாறுதலும் வேற்றுமையும் நிழலும் இல்லை. கர்த்தர் நமக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாட ஜீசஸ் எல்லா நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். பாவத்தில் விழுந்துட்டேன்னு கவலைப்படுறீங்களா, கஷ்டப்படுறீங்களா? மீண்டும் தூக்கி நிமிர்த்தி நிறுத்த கர்த்தர் வல்லமுள்ளவராயிருக்கிறார். சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நம்மை நிலைநிறுத்த கர்த்தர் வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஒப்பு கொடுத்தா போதும், அவரை பின்பற்றினா போதும். ஹல்லேலூயா. அவருடைய அடிச்சுவடைகளை பின்பற்றினா போதும். அவர் நம்ம சிங்காசனத்தில் உட்கார்ந்து 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறதான நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவர் இரக்கமும் உருக்கமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன். நீடிய சாந்தமுள்ள தேவன். அவர் இரக்கத்துக்கு முடிவே இல்லை. அவருடைய இரக்கத்தை பற்றிக்கொள்ளுங்க, இரக்கத்தை பிடித்து கொள்ளுங்க, அவருடைய அடிச்சோடைகளை பின்பற்றுங்க. அது போதும். என்ன நமக்கு சொல்லியிருக்காரோ அதை செய்தால் போதும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ண வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பலவீனமாக இருக்கீங்களா? ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும். உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். மலை போன்று யாரையாவது நம்பி நீங்க கைவிடப்பட்டு இருக்கிறீங்களா? ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் குன்றுகள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலக சமாதானத்தின் உடன்படிக்கை உன் நிலை பெயராது என்று நம்ம பார்க்கிறோம். மலை போன்ற தேவன் நமக்கு இருக்கிறார். சகாயர் நமக்கு ஒருவர் உண்டு. நீங்க கலங்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்ன கர்த்தர், நம்மை கைவிடாமல் இருக்கிற கர்த்தர், அவருடைய உள்ளம் கைகளை நம்ம வரைந்து வைத்திருக்கிறார். கண்மணி போல உன்னை பாதுகாக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் வர பண்ணுவேன். நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்குகிற ஆண்டவர் நமக்கு உண்டு. கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், திகைத்து போய் நிற்க வேண்டாம். எனக்கு இந்த விஷயத்தில் ஆலோசனை யாருப்பா சொல்வாங்க? நான் குழம்பி இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் வந்துடுங்க, முற்றிலும் ஊற்றிடுங்க, அவருடைய பாதத்தில் சரணடைஞ்சிடுங்க. தேவன் அவரை உங்களை எடுத்து பயன்படுத்துவார். நல்ல ஆலோசனை தந்து வழி நடத்துகிற கர்த்தர். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய இதெல்லாம் நம்முடையது தான். அவர் என்னெல்லாம் வச்சிருக்காரோ, ஐஸ்வர்ய சம்பந்தர் அவர். எல்லாம் நமக்காக தான் அவர் வைத்திருக்கிறார். அதை சுதந்திரத்து கொள்வது உங்களுடைய என்னுடைய கடமை. அதை பெற்றுக்கொள்வது நம்முடைய கரத்தில் தான் இருக்கு. அவர் ஒரு நாளும் குறைவுள்ளவர் அல்ல, அவர் நிறைவானவர், அவர் ஐஸ்வர்யர், அன்புள்ளவர், நீடிய சாந்தமுள்ளவர். எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. பெற்றுக்கொள்வது நம்முடைய கடமை. அந்த ஆசீர்வாதங்களை இந்த காலை வேளையில் நம்ம எடுத்துக்கொள்ளலாமா? ஒரு விஷயம் எல்லாரும் ஒரு மனதோடு நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எனக்கு உம்முடையதெல்லாம் எனக்குடையதான்ப்பா. நீங்க எல்லாம் வச்சிருக்கீங்கப்பா. நான் ஏன்பா கடன் பாரத்துல தவிக்கணும்? நான் ஏன்பா வறுமையில தவிக்கணும்? நான் ஏன் இல்லாம இருக்கணும்? எனக்காக தானப்பா நீங்க வச்சிருக்கீங்க. இந்த காலை வேளையில அதை நான் சுதந்திரத்துக்குறேன்னு சொல்லுங்க. அதை நான் எடுத்துக்கிறேன்ப்பா. சுகத்தை நான் எடுத்துக்கிறேன். வியாதியோடு பலவீனத்தோடு வந்திருக்கீங்களா? ஆண்டவர்ட்ட சுகம் நீங்க வச்சிருக்கீங்க, எனக்காக வச்சிருக்கீங்க, நான் எடுத்துக்கிறேன் ஆண்டவரே. அந்த சுகத்தை நான் சுதந்திரத்துக் கொள்றேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பலவீனம் இல்ல, ஹல்லேலூயா. குறைவுகள் இல்ல, ஆசீர்வாதம் பெருக்கும். அது திரளாய் பெருகும். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம் அப்பா. திருமணமாகலேன்னு கவலைப்படுறீங்களா? இனி அந்த ஏற்ற துணை உங்களுக்கு ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கிறது. வேலை இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? நீங்க படிப்பிற்கு ஏற்ற வேலை வாய்ப்பை கத்த தர வல்லமுள்ளவராயிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ. குழந்தை இல்லையே, மலடையா இருக்கனே, என் வாழ்க்கையில எல்லாமே இப்படி மலட்டு தன்மையா இருக்கே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்றீங்களா?
தேவன் வச்சிட்டார், எடுத்துக்கொள்வது நம்முடைய கடமை. அவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் நம் தலையின் மீது வைத்திருக்கிறார். இன்னும் நம்ம அவிசுவாசத்தினால அதை சுதந்திரித்து கொள்ளாம இருக்கோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா நான் விசுவாசிக்கணும், உங்களையே நான் நம்பணும், என் நம்பிக்கை நீங்க தான்ப்பா, ஓ என் நம்பிக்கை நீங்க தான், அதையெல்லாம் நான் பெற்றுக்கொள்ளுவேன் என்று விசுவாசத்தோடு பாருங்க. உங்க விசுவாச கண்கள்ல பாருங்க அதை. ஓ ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் சுதந்திரிக்க தேவன் நமக்கு பலனுள்ளவராய் இருக்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி செலுத்துறோம் அப்பா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துறோம். உம்முடையதெல்லாம் எங்களுடையது தான்ப்பா. அதை நாங்கள் எடுத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. இல்லாதவைகளை இருக்கிற வண்ணமாய் பார்த்த கர்த்தர், ஓ இல்லாத போதே நீங்க எல்லாவற்றையும் உருவாக்கி வைத்தீங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தைகளினாலே உருவானது. அதே போல எங்களோட வாழ்க்கையில என்னெல்லாம் இல்லையோ, உம்முடைய பிள்ளைகள் எதற்கெல்லாம் ஏங்கிக் கொண்டு இருக்கிறார்களோ அதையெல்லாம் அந்த காலை வேளையில கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தி அனுப்புவீராக. ஓ அவருடைய மனக்கண்கள் அதை காணட்டும். அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாஞ்சையை தாங்க, விசுவாசத்தை தாங்க. உன் பேரில் இன்னும் நம்பிக்கை வைக்க உதவி செய்யுங்க. ஓ என் தேவன் எனக்கு சகாயர் என்று சொல்லத்தக்கதான அந்த நாவை கர்த்தர் திறந்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறாங்க தாவே. தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. சுகவீனமாய் வந்தவர்களுக்கு சுகப்படுத்தி அனுப்புவீராக. விடுதலை இல்லாமல் வந்தவர்கள் விடுதலையோடு கடந்து செல்லட்டும். சத்ருவின் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஆண்டவரே ஆரோக்கியமாய் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. தொடர்ந்து எங்களை உம்முடைய கருத்தில் தருகிறோம் ஐயா. இம்மட்டுமாய் நீர் எங்களோடு பேசின எல்லா தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்தில் அந்த செய்தியை நாங்கள் தியானித்து கொண்டிருக்க எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்வீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்க நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.